தமிழகத்தில் நீர் ஆதாரங்களை பெருக்கி ஏரிகளை சீரமைக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 3,54,00,000 ரூபாய் மதிப்பில் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு அதன் மூலம் பாசன வசதிகள் பெறப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த நிதி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தொகுதி பெரிய ஏரி வாய்க்காலை 2,30,00,000 ரூபாய் செலவில் சீரமைப்பதற்கான பணிகள் முடிவடைந்துள்ளதாக தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டத்தில் உள்ள தளி பெரிய ஏரி உடைப்புகளை நிரந்தரமாக சீர் செய்யும் பணி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய நல்லாட்சியில் ரூபாய் 2,30,00,000 மதிப்பீட்டில் மார்ச் 2012 ஆரம்பிக்கப்பட்டு மே 2012 பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டுள்ளன. இதனால் 109.60 ஏக்கர் பாசனம் பயனடையும் என்பதை இம்மாமன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு நத்தம்மார் விஸ்வநாதன், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி விழுப்புரம் மாவட்டத்தில் புதிதாக 9 துணை மின் நிலையங்கள் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் நல்லான்பிள்ளை பெற்றான் பகுதியில் புதிய துணை மின் நிலையம் அமைக்கும் பணி நிறைவு பெற்றுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். நன்கு அம்மாவுடைய அரசு விழுப்புரம் மாவட்டத்தில் 9 புதிய துணை நிலையங்களை அமைப்பதற்கு அரசு முடிவு செய்திருக்கிறது. ஆக இந்த 9 துணை நிலையங்களில் நல்லான்பிள்ளை பெற்றால் மட்டும் இப்பொழுது வேலை முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மீதி 8 2 ஆண்டுக்குள் மீதி இருக்கின்ற 8 துணை நிலையங்களும் விழுப்புரம் மாவட்டத்தில் நிறுவப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் கேட்ட அந்த பகுதி துணை நிலையம் இந்த திட்டமிடப்பட்ட பகுதிக்குள் வருகிறதா என்பது தெரியவில்லை. இருந்தாலும் கூட அந்த பகுதியிலும் ஆய்வுகளை மேற்கொண்டு கூடுதலாக ஒரு துணை மின் நிலையம் அமைக்க முடியுமா என்பது குறித்து அரசு ஆய்வு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பயணியர் மாளிகை தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 3வது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்ற 3 ஆண்டுகளில் 37 பயணியர் மாளிகை அமைக்க திட்டமிடப்பட்டு அவற்றில் 28 பயணியர் மாளிகைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் 4 மாளிகைகள் கட்டி முடியும் தருவாயில் உள்ளதாகவும் தெரிவித்தார். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு 2011-12ஆம் ஆண்டு 17 பயணியர் மாளிகையும், 2012-13 7 பயணியர் மாளிகை, 2013-14ஆம் ஆண்டு 8 பயணியர் மாளிகை, இந்த 2014-15ஆம் ஆண்டு 5 பயணியர் மாளிகை, மொத்தம் 3 ஆண்டு காலத்திலே, இந்த ஆண்டு 4 ஆண்டு காலத்திலே 37 பயணியர் மாளிகை அம்மாவுடைய பொற்கால ஆட்சியிலே ஏற்படுத்தப்பட்டு இதில் 28 பயணியர் மாளிகை கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 4 பயணியர் மாளிகை கட்டி முடிக்கும் தருவாயில் உள்ளன. விரைவில் திறக்கப்படும். மதுரை மாவட்டத்தில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதற்காக பல்வேறு வகையில் மானியம் வழங்கப்பட்டிருப்பதாக கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் ஊரக தொழில் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு பி மோகன் குறிப்பிட்டார். மதுரை மாவட்டத்தில் மின்சாதன பொருட்கள் தயாரிக்க அங்கே நிறுவனங்கள் 22 நிறுவனங்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறது. அதேபோன்று மதுரை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் கடந்த அம்மாவினுடைய 3 ஆண்டு கால ஆட்சியில் 126 நிறுவனங்களுக்கு ரூபாய் 414 லட்சத்தில் முதலீட்டு மானியமும், 114 நிறுவனங்களுக்கு ரூபாய் 66.39 லட்சம் குறைந்த அழுத்த மின்மானியமும், 128 நிறுவனங்களுக்கு ரூபாய் 149.84 லட்சத்திற்கு மின்னாக்கி மானியமும், 59 நிறுவனங்களுக்கு ரூபாய் 101 லட்சத்திற்கு மதிப்பு கூட்டு வரிக்கு ஈடான மானியமும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை